அண்ணா நகரில் என்ன கூத்து நடக்குதுன்னா, அண்ணா நகர் எம்எல்ஏவாக இருக்கிறவர் மிகப்பெரிய பணக்காரர், திமுக எம்எல்ஏவாக இருக்கிறவர். அவர் கொண்டாந்து பரிசு பொருளாக குவிச்சிட்டார். லஞ்சம் வாங்கின பணம் பூரா இங்கே வந்து குவியுது. இந்த வீடியோவை பாருங்க. இதை பூரா கைப்பற்றியிருக்கான் தேர்தல் கமிஷன். அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல இதே மாதிரி எங்கெங்கே இலவசமாக கொடுக்குறானோ ஓட்டை வாங்க திமுக காரங்க, அங்கே பூரா போய் பிடிச்சிட்டாங்க. நல்ல விஷயம். ஆனால் நல்ல விஷயத்தில் ஒரு முட்டாள்தனமான விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எலெக்ஷன் கமிஷன். விசில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு மூட்டையில். விசிலை போய் பிடிக்கிறான். விசில் இலவசத்தில் வராது, அது தேர்தல் சின்னம். தேர்தல் சின்னத்தை கொடுக்குறதே இதுவரை எந்த தேர்தல் கமிஷனும் கைப்பற்றினதா சரித்திரம் இல்லை. நான் கேட்குறேன், ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் நின்னார். அப்போ என்ன பண்ணார் தெரியுமா? அவருக்கு தொப்பி சின்னம் கொடுத்தாங்க. நிறைய பேருக்கு தொப்பி ஃப்ரீயாக கொடுத்தாரு. எல்லாம் தலையில் தொப்பியை வச்சுட்டு வந்தாங்க. அன்றைக்கி தேர்தல் கமிஷன் போய் தொப்பியை பறிமுதல் பண்ணீங்களா? அது தேர்தல் சின்னம். அதே இது குக்கரை கொடுத்தா பறிமுதல் பண்ணலாம். குக்கருங்கிற சின்னம் அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய சின்னம். அது விலையும் அதிகம். இந்த விசில் இன்னும் ஒரு ரூபா இருக்கும் ஹோல்சேலில் வாங்கினா. அதை பிளாஸ்டிக் விசில், அதை கேன்வாஸ் பண்ணுறதுக்காக போய் கொடுக்குறான்னா பெரியவங்க மாதிரி அதை போய் கைப்பற்றிருக்கான் தேர்தல் கமிஷன். காமன் சென்ஸ் வேணும்ல அதிகாரிகளுக்கு. அதனால் விசிலெல்லாம் கைப்பற்றாதீங்க, பரிசு பொருட்களை கைப்பற்றுங்க. அது யார் கொடுத்தாலும் சரி, அதில் விதிவிலக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தேர்தல் கமிஷனுக்கு அப்பப்போ புத்தி சொல்லணும். ஏன்னா பாருங்களேன், மே மாதம் 4ஆம் தேதி தான் எண்ணிக்கை வச்சுருக்கான். மே மாதம் 10ஆம் தேதியோடு முடிஞ்சு போகுது பதவிக்கு. இது இவங்க பதவிக்காலாம் ஒரு 6 நாள் லேட் பண்ணியிருந்தால் மறுபடியும் ஜனாதிபதி ஆட்சி, கவர்னர் ஆட்சி இங்கே கொண்டு வந்து தான் தேர்தல் நடத்தியிருக்கணும். தேர்தல் கமிஷன் இந்த லட்சத்தில் தான் நடத்திக்கிட்டு இருக்கான். ஒன்று நீ சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. டிஎன் சேஷன் இருந்தார் தேர்தல் கமிஷனராக, பிடிச்சி ஆட்டினார். சட்டத்தின்படி எல்லா கட்சியும் பயந்தான். இன்றைக்கி பயப்பட சொல்லுங்கள் கட்சியை, எல்லாம் ஜாலியாக சுற்றிக்கிட்டு தெரியும்.